உருளைக்கிழங்கு வறுவல் தான் பார்த்துருப்போம். நான்வெஜ் டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும். அடுப்பில் கடாய் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். வெள்ளை பூண்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு தட்டி போட்டுக்கலாம். 10 கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா 3 உருளைக்கிழங்கு எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் தோலோட கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தோல் பிடிக்கலன்னா தோலை எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம். இதை உள்ள சேர்த்துடலாம். இதில் ஒரு 2 சின்ன பல்லாரி அரிஞ்சு வச்சிருக்கோம். இதை உள்ள சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம ஒரு தக்காளி நைஸாக கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் இது உள்ள சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரணும். இது ஒரு மூடி போட்டு சிம்ல வச்சு வேக விடுங்க. அதான் நல்லா சுருண்டு வரும். இடையில நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். 10 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு. மூடியை எடுத்துடலாம். தண்ணியே ஊற்றக்கூடாது. அப்பதான் வெங்காயம் தக்காளி பச்சை வாசனையெல்லாம் போய் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சமா 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுருக்கேன். நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கொஞ்சமா கரம் மசாலா போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். இடையில கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ மூடி எடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பரா ரெடி ஆயிட்டு